இன்றைக்கி என்ன ரெசிபின்னு நீங்கள் டைட்டில் பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன், வெண்ணிலா ஃப்ளேவர். இது இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும். அதில் கொஞ்சமாக பால் சேர்த்து லம்ஸ் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இதை நம்ம டைரெக்டாக பாலில் சேர்க்கக்கூடாது, சேர்த்தோன்னா கட்டி கட்டி ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தனியாக பால் எடுத்து இதை நம்ம நல்லா கலந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நம்ம ஸ்மூத்தாக கலந்து வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 300 ml பால் எடுத்திருக்கேன். இந்த பால் நல்லா சூடாகி கொதிச்சு பொங்கி வரணும். இப்போ ஆல்ரெடி கொதி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கலந்து வச்ச கஸ்டர்ட் பவுடரை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அடியில் அது தங்கியிருக்கும். அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பாலில் சேர்த்து கலந்துக்கணும். ஒரேடியாக சேர்த்திங்கன்னா கீழே போய் தங்கிடும், அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிக்ஸ் பண்ணலைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக போய் அப்படியே நின்றுடும். அதனால் நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் மொத்தமாக சேர்த்துட்டேன். மொத்தமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ கலக்கும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் திக்காக ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ பால் ரொம்ப திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்த உடனே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த க்ரீமி அண்ட் ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு வரும். சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஒரு 1 hour ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுலில் நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். நான் இதில் பப்பாயா எடுத்திருக்கேன். அடுத்ததாக கொஞ்சம் பனானா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா போமோகிரானட் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள். இன்னும் இதில் நீங்கள் ஆப்பிள், மாம்பழம்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ கம்ப்ளீட்டாக ஆற வச்ச கஸ்டர்டை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இது செய்கிறதுக்கு முன்னாடி கஸ்டர்ட் தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பழங்களை தனியாக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒன்று சேர்த்து கொடுத்துக்கலாம். அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இதில் அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பு, பாதாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இதில் முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்சம் கார்னிஷ்க்கு போமோகிரானட் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குற வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.